அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக சுன்னா பகுதியில் நடந்து வருகின்ற அக்கிரமம் சம்பந்தமான அக்கிரமம் என்றும் சொல்லலாம், ஒரு அட்டூழியம் என்றும் சொல்லலாம். மிகப்பெரியவர்கள் அப்பாவி மக்களுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி மக்களினுடைய கருத்துக்களை செவிசாய்க்கவில்லை. மனித நீதிக்கு செவிசாய்க்காமல் தாங்கள் நினைத்தபடி அதிகாரிகள் இதையுமே செய்யலாம் என்ற அந்த இறுமாப்போடு, அந்த மமதையோடு, அந்த வெறியோடு மக்கள் குரலுக்கு செவிசாய்க்காமல் செய்த மிகப்பெரிய ஒரு தவறான சம்பவம் அர்ச்சுனாவுக்கு கிடைக்கிறது. அர்ச்சுனாவுக்கு அந்த மக்களால் அழைப்பு விடுக்கப்படுகிறது, தங்களை காப்பாற்றுமாறும் தங்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறும். அப்பொழுது அர்ச்சுனா அங்கு பல நெருக்கடியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார், கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கிறார். அதன் பின்னர் இன்று அர்ச்சுனா சுன்னா பகுதி சென்றிருக்கின்றார். உயர் அழுத்த மின்சாரத்தை மக்கள் வாழ்கின்ற மிக ஒடுக்கமான பாதையினூடாக ஒரு தனியாருக்கு வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது மக்களினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வீதியால் மக்களினுடைய குடியிருக்கும் வீடுகளுக்கு மேலால் அந்த மின்சாரத்தை இழுத்து செல்வது மிகவும் ஒரு ஆபத்தானதாகவும், எதிர்காலத்தில் அதனூடாக வருகின்ற ஆபத்துக்களை பற்றி சிறிது கூட யோசிக்காமல் உரிய சபைகளிடமோ உரிய திணைக்களங்களிடமோ அது அனுமதிகளை பெறாமல் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சகல இடத்துக்கும் சென்றிருக்கின்றார்கள். பிரதேச சபை, பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய திணைக்களங்கள் அனைத்துக்கும் சென்றிருக்கின்றார்கள். போலீசிடமும் கூட சென்று தங்களுடைய நியாயப்பாட்டை கேட்டு எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற தருவாயில் திடீரென்று 15 போலீஸ்காரரும் அந்த மின்சாரத்தை அந்த வீதியால் மின்சார கம்பிகளோடும் தூண்களை நட்டு மக்களுடைய எதிர்ப்பையும் செவிசாய்க்காமல் மக்களை போலீஸாரனுடைய பாதுகாப்பில், அதாவது போலீஸாரனுடைய நெருக்கடியில் மத்தியில் போலீஸார்களுடைய அச்சுறுத்தல்கள் விட்டு அந்த கம்பங்களை நடவைத்து தூண்களை நடவைத்து மின்சார வயர்களை பொருத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவமாக காணப்படுகின்றது. அதாவது எல்லா இடமும் அறிவித்து எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பிறகு திடீரென்று போலீஸாரினுடைய இரும்பு கரங்கள் கொண்டு மக்களை அச்சுறுத்தி இந்த செயல்கள் செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு தவறான செயற்பாடுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றது. எனவே மக்கள் செய்வதறியாத ஒழித்து இறுதியாக அர்ச்சுனாவுக்கு இந்த அறிவித்தலை விட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கச் சொல்லி. அர்ச்சுனா பல்வேறு பிரச்சனைகளை துணிந்து நின்று செயற்படுவதன் காரணமாக, தனியொரு மனிதனாக துணிந்து நின்று செயற்படுவதன் காரணமாக அவர்கள் அர்ச்சுனாவுக்கு ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார்கள், ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறு. அதை அடுத்து அர்ச்சுனா உடனடியாக அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார், அவர்களுடைய குறைகளை கேட்டிருக்கின்றார், உரிய தரப்பினர்களுடன் கதைத்திருக்கின்றார். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இன்னும் சில நாட்களில் அந்த மின் கம்பங்களை அவர்களே பிடுங்கி அவர்களே அகற்றக்கூடிய சூழலை தான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இதை உரிய அமைச்சர்களுடன் கதைத்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பேன், அவ்வாறும் இல்லாத பட்சத்தில் பாராளுமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன் என்று சொல்லி மிக துணிச்சலாக அந்த கருத்துக்களை அங்கு வெளியிட்டிருக்கின்றார். இவருக்கும் அஞ்சாத ஒரு சிங்கமாக அர்ச்சுனா அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆனாலும் மக்களில் ஒருவர் தான் தங்களுடைய பிரச்சனையை சொல்கின்றார்கள். எல்லா மக்களும் கூடி அந்த பிரச்சனையை சொல்கின்ற தன்மையை அந்த இடத்தில் காணவில்லை. மக்கள் ஒரு கை தட்டி ஓசி எழுப்பாது எல்லாரும் அந்த பிரச்சனைகளை சொல்லணும். ஆகவே அந்த இடத்துக்கு அர்ச்சுனா சென்று அந்த அதாவது அவர்கள் ஒரு 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 ஒழுக்கமானவர்கள், ஒரு பண்பானவர்கள், பிரச்சனைகளுக்கு போகாதவர்கள், அமைதியானவர்கள், படித்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை திடீரென்று அவர்களுக்கு நடந்தது, அவர்கள் உண்மையிலே ஒரு கதிகலங்கி போய் ஒரு அச்ச நிலையில் இருப்பதாக காணப்படுகின்றது. எனவே அர்ச்சனா உரிய தரப்பினருடன் கதைப்பதாகவும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதாகவும், யாராவது உங்களுக்கு தொலைபேசியில் மிரட்டல் விட்டால் அந்த தொலைபேசி பதிவுகளை எடுத்து எனக்கு தாருங்கள் என்று சொல்லி மிகவும் துணிச்சலாக சென்று வந்திருக்கின்றார். உண்மையில் சிங்கம் தனியாகத்தான் செய்யும், சிங்கம் சிங்களாகத்தான் செல்லும் என்பதை அர்ச்சுனா மீண்டும் ஒரு தடவை நிறைவேற்றிருக்கின்றார். அவருடைய இந்த பணி தொடர வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள் மக்கள் அர்ச்சுனா தன்னுடன் அறிவிப்பதற்கான அந்த தொடர்பு இலக்கங்கள், அந்த தொடர்பு முறைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல அர்ச்சுனா தெரிவிக்கின்றார்.
இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், அல்லது எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொளியை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். காணொளிக்கு அருகில் இருக்கிற லைக் பட்டனில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து லைக் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானை அழுத்துவதன் ஊடாக நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான சூழல் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு காணலுக்குள் செல்வோம். அர்ச்சனாவுடைய சந்திப்பு மக்கள் கூறுகின்ற கருத்துக்கள் உண்மையில் வேதனையை தருகின்றதாக இருக்கிறது. எவரும் தங்களுடைய இரும்பு கரங்களை கொண்டு மற்றவர்களை அடக்கலாம் என்கின்ற தன்மை தற்போதைய நிலையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். உரிய அதிகாரிகள் தம்மிடம் இருக்கின்ற பலங்களை வைத்துக்கொண்டு அப்பாவி மக்கள் மீது அந்த வீரத்தை காட்டுவதை இத்தோடு நிறுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோர் நடுவும் எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது. ஒரு நாள் திடீரென்று சொல்லி 3-4 வாகனங்கள்ல நிறைய 15க்கும் மேற்பட்ட போலீசாரோட இந்த கண்டாய் பண்ணி ஆளும் என்னோட வீடியோ எடுத்துக்காச்சு. நாங்கள் தான் சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணும்போது சொல்லி பட்டிகளோட அடிச்சு கொண்டு பட்டிகளோட ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி அப்ப நிஜமா அங்க 6 பேர் இருக்கணும். முக்கியமாக பிரச்சார பீரங்கியோட வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க டீச்சரா இருந்தாலும் பிரின்சிபலா இருந்தாலும் டீச்சர் மாதிரி ஸ்கூல்ல 50 ரூபாய் வேணா நேரம் தெரியாது. நம்ம திங்கள் சேவையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு பண்ணிக்கிறோம். நம்ம கிட்ட கலந்த மாற்றம் ஆகட்டும். இப்படி வசதி இப்போ நீங்கள் பார்க்குற ரோட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மல்லாத்தில் நிற்கிறேன். மல்லவாத்தால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டவரத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதி. இந்த வீதியில் வந்து இப்படியான ஒரு லேன் ஒன்று உள்ளுக்க போகுது பாருங்க. இந்த லேனுக்கு என்ன பேருன்னு சரியாக தெரியல. இந்த வீதியில் ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டு போகுது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீதியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிவடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெளிவடக்கு பிரதேச சபையால் பதிவு செய்யப்பட்ட J214 நல்லாம்படக்கு இருக்கிற கோணப்பழம் ஒழுங்கு தான் இது. காங்கிரஸ் முறையில இருந்து கோட் ரோட் பக்கமா அளவட்டிக்கு போறத, அளவட்டி கட்டத்துல இருந்து இதால வாரத, பின்பக்கமா அளவட்டி கூட இந்த பாதையை பாவிக்கிறேன். இது வளைவு நெளிவு நிறைஞ்ச ஒரு சிறிய ஒழுங்கு வழியா. இதுல திடீரென்று இலங்கை மின்சாரத்தால நிறுவனத்துக்கு இதுல கரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி டிரான்ஸ்பார்மரை இந்த வளவில பூட்டி இருந்ததை தொடர்ந்து மின் கம்பங்களை கொண்டு ஒழுங்கில போட்டது. அந்த மின் கம்பங்களை என்னத்துக்கு போட்டினம் என்னன்னு விசாரித்த போதுதான் எங்களுக்கு இதுகள் தெரியும். அப்ப 33,000 வோல்டேஜ் உள்ள மின் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஒழுங்கிய பாவிக்கணும். நாங்கள் போய் பிரதேச சபையில முறையிட்டோம். இந்த மின் கம்பங்களை இந்த ஒழுங்கில நடுறதால இந்த ஒழுங்கில சரியான பாதிப்பு வீதி விபத்துகள் வரும். மற்றது இந்த ஹைடென்ஷன் கோயில்ல எல்லாம் இந்த வளவுகளுக்குல நிறைய இழப்பு ஏற்படும். இந்த மரங்கள் பயந்துடுற தென்னை கமுகு வேப்ப மரம் இப்படியான மரம் எல்லா மரம் எல்லாம் வெட்டுப்படும். இந்த மரங்கள் அழியும். வேப்ப மரங்கள் எல்லாம் வெட்டினா அப்படியே வேப்ப மரம் பட்டு கொண்டு போற சந்தர்ப்பம் வரும். மற்றது வீதியில விபத்து ஒரு சின்ன முடாக்கு 250 நிமிடம் தான் அந்த இதை இழுத்தினோம் கேபிள. அப்ப 33,000 ஹை டென்ஷன் வோல்டேஜ் இருந்தாலும் நாங்கள் அதை அச்சுறுத்தல் எங்களுக்கோ இதால போறதை கேட்போம் அந்த முறையில. அப்ப இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு இயங்குறதே தெரியாது. அது தொடர்பா என்ன நடவடிக்கை இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டு போயிட்டா வெளிவடக்கு பிரதேச செயலகமும் வெளிவடக்கு பிரதேச சபையும் இந்த நிறுவனங்களை நீங்க பதிவு செய்யலையண்டு இந்த நிறுவனத்தை நீங்க முறையா பதிஞ்சு வியாபார உரிமம் நகர சுற்றுச்சூழல் அபிவிருத்தின்ற சான்றிதழ்கள் எல்லாத்தையும் சான்றுபடுத்த அறிக்கைகளை பெற்று அதுக்கு பிறகு மின் இணைப்பற நடவடிக்கை கொண்டு பிரதேச செக்ரட்டரி கடிதம் போட்டார். அந்த பிரதிகளையும் எங்களுக்கு அறிவிக்கிறது. அதே நேரம் நாங்க மின்சார சபைக்கும் இப்படியான மின்ன வழங்குறத பற்றி ஆலோசிங்க எங்களுக்கு வேலை பாதித்தாரிய இழப்பு இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்தோம். அதுக்கு பிறகும் அதை மின் கம்பங்களை நாட்ட ஒரு 5 தடவை கிட்ட இதுவரை முயற்சி செய்தோம். நாங்கள்
பிரதேச செயலம், பிரதேச சபை, உள்ளூராட்சி ஆணையாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபை எல்லா இடமும் முறைப்பாடு செய்யலாம். எங்கேயும் அந்த அனுமதிகள் ஒன்றும் அந்த நிறுவனத்துக்கு இல்லை என்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிய வந்து. அதுக்கு பிறகு கடைசியாக நாங்க பொது பயன்பாடு ஆணைக்குழுல இருந்து 9ஆம் ஆண்டு ஒரு கடிதம் வந்து மின்சார சபைய உரிய மரக்கிளைகள் கொப்புகள் தடுக்கிறத பற்றியோ அல்லது மரங்களை வெட்டி வீழ்த்துற சம்பந்தமாயோ காணு இழப்பது தொடர்பாயோ உரிய ஆக்களோட கதைச்சு அறிவுறுத்தல்களை பெற்று செய்வீர்கள் என்று நம்புறோம் என்று ஒரு கடிதம் வந்து. அந்த கடிதம் வர அதுக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இருந்தது. அதுக்கு அமைவாக நாங்கள் திருப்பியும் மின்கம்பம் பெற எங்களுடைய எந்த கலந்துரையாளர் இதுவரை மின்சார சபையோ அந்த உரிமையாளர்களோ மேற்கொள்ள அதே நேரம் மின்கம்பங்களை நடவர நாங்க மறைச்ச இடத்துல மின்சார சூப்பரிண்டென்ட் ஒரு அதிகாரியோட நட வந்ததை நாங்க மறைச்சு அதை நிப்பாட்டி விட அதை போய் போலீஸ்ல முறைப்பாடு செய்வோம். அந்த போலீஸ் முறைப்பாட்டுக்கு போலீஸ் வந்து இங்க ஒழுங்கையிலேயே இருக்கிற வாக்குமூலத்தை பெற்றுட்டு ஒரு 16ஆம் தேதி நினைக்கிறேன் வந்து சந்திக்க சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி அழைப்பு விட்டு அங்க மின்சார சபை ஊழியரும் வந்த அதிகாரி ஒரு ஆளும் வந்தவர். அங்க கதைச்ச இடத்துல நாங்க கடிதங்கள் அது வர அனுப்பின கடிதங்கள்ட கொப்பி வந்த பதில் எல்லாத்தையும் அனுப்ப அவர்கள் அதை விளங்கி கொண்டு இத போலீஸ் தலையிட முடியாது, நீங்க பிரதேச சபையில போய் அந்த செக்ரட்டரியோட கதைக்கு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி என்ட்ரி எழுதி எல்லாருக்கையும் சைன் வாங்கி திடீரென்று பார்க்க இந்த செக்ரட்டரியோட போய் வரிவடக்கு செக்ரட்டரியோட கதையும் கொண்ட போலீசாரண்ட முடிவுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி 3-4 வாகனங்கள்ல நிறைய 15க்கும் மேற்பட்ட போலீசாரோட இந்த மின்சார சபை உத்தியோகத்தர்கள் வந்து இந்த ஒழுங்கில் இருக்கிற எல்லாரும் எத்தனையோ விதமா தடுத்தம். அதிக கடிதங்களை காட்டினோம், உரிய செக்ரட்டரிக்கு அறிவியும் கொண்டு சொன்னோம், மின்சார சபையில பெரியாக்களை வாங்கொண்டு சொன்னோம். எதையும் பொருட்படுத்தாம போலீஸ் எங்களை கொஞ்சம் விலக்கி நிற்க பண்ணி அந்த மின்கம்பங்கள் எல்லாரையும் ஒரு 2 மணித்தியாலத்துல இதான் நாட்டுக்கு இந்த மின்சார சபை வந்து இன்னொரு திணைக்களத்தின் அதாவது பிரதேச சபையோ அல்லது நகராட்சி அபிவிருத்தி சபையோ எந்த திணைக்களங்கண்ட கடிதங்களை அலட்சியப்படுத்தினதான் நாங்க கருதுறோம். அதை தனித்துவமா இந்த தூண்களை போட்டதால எங்களுக்கு பாரிய நெருக்கடியா இருக்கு. இந்த இதுல இருந்து 2 மீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எங்கள்ட காணியில இனி பயன்படுத்த முடியாது. ஹை டென்ஷன் கம்பி வாரபடியா கட்டிட அனுமதிகள் இல்லை. இது நாங்க ஒரு 4வது எந்த மகன் எல்லாம் 4வது தலைமுறை இந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். இந்த காணியில இவ்வளவு நீண்ட கால இதா நாங்கள் அப்படியே எல்லாம் எங்கள்ட உறவுகள்லாம் இந்த பாதைகள்ல எல்லா காணி நாங்கள் நிரந்தரமா இதுல இருக்கிற நாங்கள் இப்பத்தைய நிலைமையில மிகவும் சிறிய காணி 2 பிறப்பு 1.5 பிறப்பு அப்படி எல்லாம் பங்கிட்டு இருக்கிற நிலையில நாங்க 2 மீட்டர்னா கிட்டத்தட்ட 7 அடி அவ்வளவு தூரம் பெறும். 7 அடி தூரத்தை எங்கள்ட காணியிலே பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எங்களுக்கு சரியான இழப்பு. ஆனா இதுவரை எந்த ஒரு இழப்பை பற்றியும் மின்சார சபை இப்பதான் இவ்வளவு நடந்து நாங்க போலீஸ் முறைப்பாடு செய்து சில இந்த சேனல்கள்ல வந்ததுக்கு பிறகுதான் மெராக் வெட்டுறதுக்குரிய பெர்மிஷனுக்குரிய கடிதத்தை கொண்டு வில்லங்கமா எங்கள்கிட்ட தந்துடும். 5ஆம் தேதி 12ஆம் ஆண்டு அந்த கடிதமே எங்கள்கிட்ட தரப்படுது. எல்லாமே மாறி நடக்கும். முதல் இந்த கடிதங்களை தந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து எங்களோட அதுல ஒரு இடத்துல முதலே பிரதேச பயன்பாடு ஆணைக்குழு சொல்லி இருக்குது, நீங்கள் மக்களையும் கூப்பிட்டு பிரதேச சபை செக்ரட்டரியையும் கூப்பிட்டு கலந்துரையாடி முடிவெடுவோம். எதுவுமே நடக்கல. இப்பதான் 5ஆம் தேதி தந்துட்டு ஒரு கிழமைக்குள்ள அதுல பதில தரணும் அதுல குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த பொறியியலாளர். அப்ப இப்படியான நிலையில எங்களுக்கு அநீதி ஒரு அடாத்தல முறையிலே ஒரு செயற்பாடு அதுவும் ஒரு தனியா இருக்கு. அந்த மின்னாட்டி வந்து ஒரு தனியாட்ட வளவுக்கு இருக்குது. ஒரு பொதுவான தேவைக்கு பொதுமக்கள்கிட்ட பயன்பாடுண்டா வேற. இப்ப அதுல அந்த நிறுவனத்தை இப்பதான் ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள அங்க ஒரு நிறுவனம் ஒரு தகரக்கொட்டிலாம் எங்களுக்கு தெரியல. அங்க நிறுவனம் இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியல. பதிவுகளும் இல்லையன்றதை அது தெளிவா சொல்லுது. அப்படியான இடத்துல மின்சார சபை இவ்வளவு மக்கள் இதுல 2 பக்க காணியும் 15 உரிமையாளர் இருக்கிறோம். ஒரு பக்கத்துல 8 உரிமையாளர், ஒரு பக்கத்தால வடக்கு பக்கத்துல 7 உரிமையாளர் காணி, தெற்கு பக்கத்துல 8 உரிமையாளர் காணி இருக்கு. அவ்வளவு காணியிலையும் 8 அடி போறது 7 அடி கழிக்க வேண்டிய நிலைமையண்டா நீங்க ஒரு அந்த பெருமதியே எங்களுக்கு இனிமேல் இதுல ஒன்று செய்யறதுக்கு ஒரு
பெமிஷனுக்கு போயே தான் எங்களுக்கு அந்த வில்லங்கம் விளங்கும். அதை பற்றி எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை. நாங்கள் என்ன எழுத்தறிவு இல்லாத என்று நினைச்சோ அல்லது தங்கள் அதிகாரத்தால தாங்கள் செய்யலாம் என்று நினைச்சோ அதுவும் ஒரு தனியாளுக்கு கொடுக்கறதாக எங்களுக்கு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. இந்த அனுமதி கொடுத்ததும் மின்கம்பம் இருக்கிற ஆனபடியா இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும் என்று நியாயமானது நேர்மையானதுமான செயற்பாட்டில இதுக்கு என்ன முடிவு கிடைக்குமோ அந்த முடிவு எங்களுக்கு எடுத்து தரணும் என்று நாங்கள் இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்டர் அர்ச்சுனாரை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் வந்து ஒன்று பாருங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து பாக்குறதுக்காண்டி டாக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அனாட்டமி புத்தகம் எப்படி திறக்கிறேன்னு சொல்லி தந்தார். என்னென்றால் நான் போலீஸோட கதைச்சேன். போலீஸ் தான் போயிட்டு வரேன். அதை சொன்னா தங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது. தங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இதை போஸ்ட் போட விடினம் இல்லைன்னு தானே. இப்போ தான் கவர்மெண்ட் வேலையே இந்த பப்ளிக் குழப்பலாம் பண்றதுக்கு தான் ஒரு செக்யூரிட்டி கொடுத்தா மற்றபடி தங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நான் அப்போ இப்போ இது இன்ஜினியரோட கதைச்சுனா இப்போ இன்ஜினியர் சொல்றாங்க அப்படின்னா தனக்கு அப்படி ஒரு கடிதம் வந்தவொன்னு தெரியாதுன்னு சொல்றேன். அந்த கடிதம் எல்லாம் வச்சிருக்கேன் பப்ளிக் இருக்கு கடிதம். இல்ல அப்படித்தானே மேடம். இப்போ சில விஷயங்களை செய்து போட்டு இப்போ தெரியான்னு சொல்றது. இப்போ தெரியான்னு சொன்னா எனக்கு கலட்ட வேண்டிய அந்த வழி இல்லை. இது கற்று போடுறது நல்ல விஷயம். இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு பப்ளிக் கன்சன்ட்ரேஷன் இல்லாத இடங்களை பார்த்து போடுவோம். இதுல எக்கச்சமான மரங்களுக்கு தனி மரத்துக்கு நடுவால தான் போகுது. அப்ப எத்தனை வேப்ப மரங்கள் எல்லாமே வெட்டுப்படும் இதுல. அப்ப அது சீரியஸான இஷ்யூ தானே. இப்ப அவர் இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் தனக்கு எங்கேயும் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நினைக்கிறேன் அவருக்கு அந்த பிரேசர் ஆக்டிவ் ஒன்று தெரியல போடுறது. நாங்கள் அவரோட டீசெண்டா காய்ச்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க மேல இன்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து விடுறது. அவர் அப்படி இல்ல என்ன பிரச்சனைனா எங்க ஜஸ்னாவில் இந்த லெட்டர்கள் எழுதினா வாசிக்கிறது சரியான குறைவு இல்ல. நாங்க லெட்டர் எழுதினது என்னன்னா நாங்களும் இப்படி எல்லாரையும் போல அப்படி இப்படி கண்ட வார்த்தை கதைக்க கூடாது, அதிகாரிகளோட அரச திணைக்களங்களுக்கு கட்டுப்படணும் தான் நாங்க கடிதம் மூலமா இருக்கேன். அந்த கடிதத்துக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கலன்னா நாங்க இப்படி ஒரு மீடியா தான் நாடணும். நாங்க ஒரு மீடியா தான் நாடணும். அப்ப அதுக்கு மேல உங்கள்கிட்ட சொன்னா உடனே நடக்கும் ஒரு இதுல ஏனென்றா இவ்வளவு தூரம் வந்துட்டு கரண்ட கொடுத்துட்டா இன்னும் ஒரு பெரிய ரோட் வந்து ஒரு குண்டு குழியுமே இருக்குது பாருங்க. இதை நாங்கள் திருத்த போயிட்டுல தண்ணி ஓடுற கான்னா போஸ்ட் இருக்கு. அப்ப தண்ணி வடிகிற கான் இல்லாட்டி நடக்கும். எங்களுக்கும் வெள்ளம் தான் வளரும். இல்ல அது வந்து நான் அவரோட கதைக்கிறேன் இன்ஜினியரோட. அவர் சீஃபோட வந்து கதைங்கோ நாங்க அவரை ஒட்டுமொத்த இதோட யோசிக்காம ஒரு தனிநபர் தேவைக்காக இவ்வளவு தூர ரோட பாதிக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த கண்ட்ராக்ட் பண்ணி நானும் என்னோட வீடியோ எடுத்துக்காச்சு. நாங்கள் தான் சின்ன சப்போர்ட் வந்து பண்ணோங்க சொல்லி பார்த்தா ஜஸ்னா என் சீனியர் என்னன்னா 15 குடும்பம் நாங்களே சொன்னா அவர் என்ன சொல்லிக்காண்டா இதுல 14 குடும்பம் தாங்க விருப்பம் பண்ணி கடிதம் கொடுத்துருக்கோம். இல்ல இல்ல இப்ப நான் இதைக்கு சொன்னா 5ஆம் தேதி தான் மரத்தை வச்ச சம்மதமோ வளவுக்கு வர சம்மதமோ எங்களுக்கு கடிதத்தை தந்துருக்கேன். ஆனா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து கொண்டாந்து நிர்பந்தமா தந்துறேன். நாங்க அந்த கடிதத்தை வாங்கி ஏனென்றா இது வந்து இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முதலே எங்களை கதைச்சு எங்கிட்ட பெர்மிஷன் எடுத்து அதுக்கு பிறகு அவர் கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். அப்ப தனியார் ஆளுக்கு இப்படி கொடுக்கறது அப்படி அறிவிக்கல அனுமதி பெற்று போட்டிருக்கு விளங்குற அளவுக்கு ஒரு ரதமா பொறியியலாளர் வந்து செய்யற என்ன சொன்னா நாங்க எலிமெண்டா செய்வோம். நீங்க தானே அது இவ்வளவு காலம் இருக்கு. நவம்பர் 14 சார் எங்களுக்கு ஆக எங்களுக்கு ஒரு இது என்ன நாங்கள் எல்லாரும் இருக்கிறவங்க குடும்பங்கள்ல ஒரு இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போவோம். ஒரு கேஸ் இல்லை இதுக்குள்ள இருக்கிற வேண்டிய ஒரு கோர்ட் கேஸ் இல்லை. அப்படியே ஒரு டீசெண்டா இருக்கிற ஃபேமிலியில வந்து இப்படி பிரச்சனை நாங்க ஆட்டா வந்து ஆனா இது எங்களுக்கு பயமே தான் இருக்கு. எனக்கு என்னென்ன உங்களுக்கு ஏதாவது போல் ஒன்று வந்தாலும் போன ரெக்கார்ட் பண்ணி போட்டு அந்த நம்பர் அப்படியான ஒரு இதுதான் கூடாது. எங்களுக்கு அப்படியான
பழக்கவும் இல்லை அப்படியான ஒரு செயற்பாடுகளை அது போலீஸோட நாங்களோட கதைப்போம் போலீஸார உங்களுக்கு அச்சுறுத்தி கோல் பண்ணினா அல்லது வந்து பிரச்சனைப்பட்டா அவர நம்பர் தாங்க அரசு ஒரு திணைக்களம் தான். இல்ல இப்படித்தான் போலீஸுக்கும் பப்ளிக் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து சரியான முறை வேணும்னா அதை கலைக்கிற லாங்குவேஜ் தெரியாது. வெளியில இருக்கிற பெரிய ஆள் வந்து சிங்கள ஆள். அப்ப அங்க தமிழ் போலீஸ் வந்து நாங்கள் படிவா கடிதத்தை காட்டி சார் முதல் நிப்பாட்டுங்க, இது நாங்க கதைச்சு முடியும் பெற நிப்பாட்டுங்க. என்னன்னா நான் கதை கேட்கிறேன், எனக்கு சீனியர் டிவிஷன் வந்து தெல்லிப்பல டிவிஷன் வந்து சிங்களோட ஆசிரியர். அதை இங்க வேற போயிடும். இந்த ஓடல்ல பாத்தீங்கன்னா ஓ லெவல் படிச்ச பிறகு பிசியா போய் சேரலாம், அதுக்கு பிறகு ஏ லெவலோட எஸ்ஐயோட போய் சேரலாம், கேம்பஸுக்கு போனா ஐபியா போய் சேரலாம், அதோட சிஐபி ஏஎஸ்பி எஸ்பி எஸ்எஸ்பி என்ன ஓட போயிட்டே இருக்கு. இங்க டிவிஷன் வந்து இருக்கிறாள் வந்து எஸ்எஸ்பி பெரிய ரேங்க். அப்ப அதை இதுக்குள்ள வேற போறேன். இங்க ஒரு எஸ்ஐயோ அல்லது சார்ஜென்டோ அல்லது பிசியோட நீங்க ஒரு அனுமதியோட நீங்க வந்திருக்கோம். இல்ல அதே அதான் பிரச்சனைனா அங்க போய் தன்னோட போஸ்ட் மேரேஜ் சொல்றோம் வேற கதையே, இங்க வந்து செய்யறது வேற வேலை. அது எங்கிட்ட தமிழாக்கள் தான் கூட வந்து எஸ்ஐயாக்கள் இருக்கிறது. அதாவது அங்க போய் நாங்களும் ஒரு சட்டவிட்டங்களை உட்பட்ட நிறுவனம். இல்ல இப்படி வெளியான வரைக்கல இந்த விஷயங்கள் வெளியான வரைக்கல நான் அது மேலாக்களுக்கு கதை போகும். அப்ப நான் ஜெப்னா டிவிஷனோட கதைச்சினா அப்ப அதை சொல்றேன்னா தனக்கு இது தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் நாங்களும் ஒரு கட்டமைப்பில் இருக்கிற நாங்கள் ஒரு அத்துமீறினோர் அப்படி ஒரு ஏரியாக்களை கொண்டு போட்டு இந்த ரோட சார் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவசரத்துக்கு இல்லைன்னா ஏற்ற மட்டும் ஒரு வாகனம் வந்துட்டு எவ்வளவு நேரம் இல்லைங்களா விலகி அங்க மட்டும் பிரேசத வேண்ட நீங்க லேனர் இல்லாம அப்படியே காபர் போட வேண்டி வரும். நீங்க நெட்ல போய் நினைக்கல இப்படியேதான் இந்த ரோடு இருக்கு ஓடாது காணி அதுக்கெல்லாம் கொண்டு வந்து போஸ்ட் போட்டு வச்சுக்கீங்க. இல்ல அது நாங்கள் அதை கலட்ட சொல்லுவோம். அதை பெரும்பாலும் 17ஆம் தேதி போனா கலட்டி நம்ம நினைக்கிறேன். அப்படி கலட்டையில என்று சொன்னா நியாயமான தீர்வு சொன்னா எல்லாத்துக்கும் மேலாக இல்ல இது போகலாம், இந்த ரோடால் ஒரு இதுவும் இல்லை, எங்கட காணியல் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் கதைக்கு வர மாட்டோம். வேற இருந்தாலும் தொழிற்சாலைன்றதுக்கோ இதுக்கோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரோட யார் இவ்வளவு ஆக்கள் பாவிக்கலாம், அளவட்டியாக்கள் பாவிக்கலாம், கோட் சோட்டாக்கள் பாவிக்கலாம், தேக்க சோட்டாக்கள் பாவிக்கலாம், போயிட்டே கோட் சொல்லு இருக்கு. அப்ப இருபது பேர் நாங்களே சார் பொது ரோட்ல பிரச்சனையை போறோம். அது பிரேசபேந்த ரோட் அப்ப இதுக்குள்ள பிரேசபேந்த பெர்மிஷன் எடுத்துருக்கோம். அது இன்ஜினியர் என்ன சொல்றான்னு சொன்னா தாங்கள் எடுக்க இல்லை, நம்ம அப்படி செய்யல. அது அந்த பிரேசபே ஆக்சுவலா தெரியாத போல இருக்கு. இல்ல சார் எடுத்து சொன்னா அது அப்படி ஒரு அதே பழமையான இப்ப சொல்லி இருக்குது உண்மையா இருக்கு. நாங்களும் மாறி போயில அந்தந்த இடத்துல கேட்டு கொண்டு வந்தோம். அதுக்குதான் பதில் வந்து பிரதேச சபை அதிகாரினது எந்த பிரதேச சபைக்கு உட்பட்டதோ அது அனுமதியை பெற்று செய்வீர்கள் என்று நம்புறோம். இவர் எனக்கு இன்ஜினியர் என்ன சொன்னா தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அறிவிச்சிட்டு போடல பெர்மிஷன் எடுத்து தான் போடணும். இப்ப நீங்க அதில் லெட்டர் கூட பிரேசவை பெர்மிஷன் எடுப்போம். இல்லாட்டி பிரேசவை எனி டைம் உடைக்கலாம். அதுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. பிரேசவை இதுல போட்டு உடைக்கிறது உடனே தான் ஒரு அதிகாரத்தோட சரியான பதில பெற்று சொல்லணும்னு தான் செக்ரட்டரி சொல்லி இருக்கிறேன். நான் இப்படி அனுப்பி இருக்கிறேன். அதுக்குரிய தனக்கு பதில் வேற தான் நடவடிக்கை அதுக்குரிய காலங்களை கொடுக்கத்தானே வேணும். அங்க ஒரு கடிதம் வந்திருக்குது, இவர் கேட்டிருக்கிறார் நான் எவ்வளவு தூரம் இதுல இது என்ன கான்கிரீட் போடுறதுண்டா பெர்மிஷன் எடுக்கணும் ஒரு இது நினைக்கிறேன். அதன் சம்பந்தமான ஏதாவது பொதுமக்களுக்கு ஊழல் சம்பந்தமான எனக்கு இருந்தா நேரடியாக அந்த இமெயிலுக்கு அனுப்பலாம். ஊழலை பற்றி இருந்தால் அனுப்பலாம். சொல்றது இவ்வளவு அந்த ஒரு தனி நபரை கொடுக்கணும். ஒரு அரசு அதிகாரி என்னைக்கு 15 குடும்பத்தை கருத்துல இல்லாம கொடுக்குறோம். ரெண்டு கோடி அது காணிக்குள்ள போட்டீங்கம்மா. காணிக்கு மேலால போகுது இல்லை என்ன வெளியில போட்டு. ஆனா காணிக்குள்ளால ஒரு மீட்டர் அங்கே போனா அவ்வளவு கம்பன்சேஷன் கொடுப்போம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நடுல இருந்து அங்க 2 டாய்லெட் கட்டையில இதுல வெறும் எங்களுக்கு எனி பெர்மிஷன் இல்ல. ஆமா அவரோட கதைக்கு அவன் சொல்ற தானோட பெர்மிஷன் கொடுக்கல. என்னன்னா இங்க அரசாங்க சேவையில எல்லாருமே வந்து ஒருத்தர் பாக்குறது மெல்லமா ஒருத்தர் சத்தம் வரையில இருந்தவனா கொடுத்து விடுறது. அப்படி சின்ன சிக்கல்கள் இருக்கு. இனி நடக்க நவம்பர் 14 நடக்க இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் நீதியான நியாயமான செயற்பாடு அங்க கொண்டு போக விரும்புகிறேன். இப்போ நடந்து வந்ததுன்னா எங்களுக்கு கவலை இல்ல இல்ல அது என்னன்னா நாங்கள் இப்ப கதைக்கிறோம். எங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ள பயம்
நாங்க ஒரு நீங்க துணிஞ்சுக்காதீங்க, நான் தனியா துணிஞ்சாச்சு 19 நாள் ஜெயிலுக்கு போனேன் உங்களுக்கு அனுப்பிச்சேன். நான் திரும்பி பார்க்கல ஒருத்தரும் சார்ஜ் சொல்ல இல்ல. கடைசியா நீங்க எம்பிபிக்கு தான் போட் போட்டுருக்கீங்க. எனக்கு அது பிரச்சனை. எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஓட் வந்திருந்தாலும் நான் காணும். எனக்கு இவர் இன்ஜினியர் சொல்றாரு, என்ன இன்ஜினியர் இல்ல இந்த ப்ரொஜெக்ட் எடுத்தவர் சொல்றாரு என்றால் 14 வீட்டுல ஏதோ 11 வீடு ஓமெண்ட் சொல்லி கடிதம் தந்திருக்கான். இதுலயே எத்தனை வீடு நிக்க வேண்டியது எல்லாரும் வெளியில போய் பிளான் பண்ணி வந்தா ஃபாரின்ல என்ன அவர் வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் கழிச்சார் கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இருந்து. அப்ப தான் இதான் நினைக்கிறவே வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னா அது ஒரு இந்த பெலமெண்ட் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறது. இங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறது 38 வருஷம் ஒரு நாள் பொறுங்காச்சா கட்டு கோட் கூட பாடம் இல்லை. 49 41 இப்ப கணக்கு வருது. புலம்பெயராக்களால நாங்க இங்க நிமிந்து நிக்கிறோம். அதுல 1-2 பேர் செய்யற வேலையாது. நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன். அதே பார்த்தனால இதுல கிளிநொச்சியில நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். 1 லட்சம் சாமான் போட்டு கொடுத்துட்டு போறேன், உங்களோட படம் எடுக்கலாம். இவர் அந்த படத்தோட எடுத்துக்கொண்டு அங்க லண்டன்ல என்ன போடுறாங்க 10 லட்சம் கொடுத்துருக்கிறேன். டாக்டர் அர்ச்சனா சாட்சி என்ற எனக்கு வார கோள் ஆன்சர் பண்ண மாட்டேன் நான். அப்ப டாக்டர் அர்ச்சனாவோட தான் சேர்த்து கொடுத்து நான் வந்து அப்ப சேர்ந்து அவன் அங்க இருக்கிற நம்பி கொடுக்கணும். அப்படி சில வேலையும் 1-2 பேர் எங்களையும் விதவிதமான ஆக்கள் இருக்கிறது. தினிசியல் தினிசியல் சொல்றது நம்மளுக்கு ஒரு தினிசியலும் இருக்குதானே ஒண்ணு செய்யல. சரி, நாங்கள் இருக்க பாப்பேன். நான் அவரை கழிச்சிருக்கிறேன். அதே மாதிரி திங்கட்கிழமை இப்ப இந்த இஷ்யூ சால்வ் பண்ணப்படும் நினைக்கிறேன். கரண்ட் கொடுக்க மாட்டோம் அதை நான் சொல்லியிருக்கேன். 15ஆம் தேதியில இதை கலட்டிக்கணும்னா அதான் பிரச்சனை. அதான் கணக்கு கம்ப்ளைண்ட் வருது. பாப்போம் ஒன்றொன்றா பாப்போம். நான் இது உங்களுக்கு ஓகே தான். இப்ப நான் விட கழிச்சு போட்டிருக்கேன். இன்ஜினியர் திங்கட்கிழமை இது இனி கொடுக்க மாட்டோம். அது கொடுக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன். நான் கொடுத்தா 17ஆம் தேதி பார்லிமெண்ட் வருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் அந்த லெட்டர்லையும் கிடக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி வீடுகளுக்குள்ள இந்த ஜூடியே டெவலப்மெண்ட் இது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்லையும் படிவா கிளியரா அழியிருக்கணும். வீட்டுக்குள்ளாலேயோ வீட்டை கொடுத்தா போறதையோ வீட்டுக்கு கீழால போறதுக்கோ நீங்கள் இப்ப மக்கள் இது இல்லாம சபையில கமிஷன் இல்லாம ஃபோன் போட வேண்டாம். இந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம். இப்ப அதுக்கு பிறகும் இதை கொடுத்துருக்கணும். மக்கள் பைபோஸா தான் செய்யணும். எந்த போலீஸோட கொஞ்சம் அது என்ன நீங்களே செய்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். ஏதோ தெல்லிப்பள்ளையா வரையும் தெல்லிப்பெல்லாம் வரையும் என்ன ஏன்னா தெல்லிப்பள்ளி டிவிஷனோட தெல்லிப்பள்ளி டிவிஷன் அப்படி நடந்தது தெரியான்னு சொல்றாரு. பெரிய எத்தனை ஸ்டார் ஓஎஸ்சி 2 ஸ்டார் ஐபி 2 ஸ்டார் ஐபி. அப்ப இப்படித்தானே இப்ப நீங்க டீச்சரா இருந்தாலும் பிரின்சிபலா இருந்தாலும் டீச்சர் மேல ஸ்கூல்ல 50 ரூபா வேணா தெரியாது தெரியாது. பிரின்சிபலுக்கு நாங்க பேசக்கூடாது. இந்த எல்லா நேரம் பிரின்சிபல் இந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் ஆண்டு இடது டீச்சர் மேல மானிட்டர் மேல என்ன வேலை செய்யணும்னு பார்ப்போம். அது நினைக்கிறோம் இந்த மானிட்டர்ல வேலை நடந்த பிரச்சனையோட அதுக்கு பார்ப்போம். சரி, அது நினைக்கிறோம் நாங்க மேல தெரியாம தான் நினைக்கிறோம். தெரியாம சொல்லினா அதை இப்படித்தானே கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்று நடக்கல பப்ளிக் அப்படின்னா அதை வேலையே போய் அதை போட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதை எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல சொல்லிருப்பீங்கன்னா நாங்கள் சரியான முறைப்படி ஆனா இவ்வளவுக்கும் பொதுமக்களோட அதை வாய்ச்சி விளங்குறதோ அனுமதியை பெற்று போடுவீர்கள் என்று நம்புறோம். அதுக்கும் எதிராக பொதுமக்கள் செய்தா போலீசார் உதவியோட போடுறது மேலொன்றும் இல்ல. அந்த கடைசி வரிய மட்டும் பிடிச்சிருந்தா இல்ல பெரிய சபை இதை கொடுக்கலாம். இப்ப செக்ரட்டரி மட்டும் தான் இருக்கிறார். செக்ரட்டரி தான் மாதிரி எல்லாம் பர்மிஷன் கொடுக்கலாம். பெரிய சபையில எவரும் நினைச்சா போடுமோன்னு சொல்லி இருக்கலாம். எவரும் நியாயமா தானே இந்த ரூல்ஸ் அதிகாரி அவர்கிட்ட அச்சரிய தானே வேணும். இது பப்ளிக் அஃபெக்ட் பண்ணப்படக்கூடிய பெரிய சபை வந்து கொடுக்கலாம். தனி ஒரு ஆளுக்குள்ள தூரம் பொதுமக்களுக்காக வேற இடங்கள்ல கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. இல்ல அப்படி கொடுக்கல. அது போலீஸோடையும் மற்றது இங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸோடையும் வந்து பப்ளிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. பப்ளிக் கதைக்கிறத கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கேட்கறதும் இல்லை, போலீஸ் கேட்கறதும் இல்லை. இப்போ போலீஸோட போய் கேட்கல எனக்கு விளங்கின என்னன்னு சொன்னால் இது நாங்கள் வளமையா போடுற மாதிரியே கரண்ட் போஸ்ட்டை போடுறோம் சனம் தடுக்குதுன்ற உடனே அதை வந்து போலீஸ் இதை நின்று ஹெல்ப் பண்ணி போட்டு நீங்க போடுங்கன்னு சொல்லி சனத்தோட போட்டுட்டு போயிருக்கணும் போல இருக்கு. என்ன போலீஸுக்கு உண்மை விஷயம் தெரியாது. இதுல 3 ஃபேஸ் லைன் கொடுக்கலாமா கொடுக்கலாதுன்ற உண்மை விஷயம் தெரியாது. நேற்று இன்ஜினியர் சிவனோட கதை கேட்க அவர் சொல்றாரு என்றால் வளமையா அப்படித்தான் போடுறாங்க. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. அதாவது இன்ஜினியர் சொல்லலாது. நான் அவரோட இப்ப திங்களும் ஒரு கதைப்போம். இல்ல சீஃப் இன்ஜினியர் யாருக்கு பார்த்து அவரை கதைப்போம். வச்சுட்டு 17ஆம் தேதிக்கு முன்னாடி இதை கரெக்டா சொல்லுவாங்க. அது பப்ளிக் இதோட அதை போட இல்லாது. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு லீகல் ஆக்ஷன் அதுல எந்த மினிஸ்ட்ரி பார்த்து மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி மினிஸ்ட்ரிலையும் அது இதை வந்து இந்த வடக்கு கிழக்குல வளமையாவே சவுத்ல இருக்கிற மினிஸ்ட்ரியில சொல்றதை கேட்குறது. இதெல்லாம் தங்களை சொல்லி தான் செய்கிறது. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப மற்ற எல்லா இடமே பிரச்சனை இருக்கு. கச்சேரியில இருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கு. பட் ஒருத்தர் துணிஞ்சு கதைக்கிறேன். இப்போ கால் பண்ண வழியா நான் பார்த்தேன்.
அதை பிரச்சனைப்படாம இதை கலட்டி எடுப்பினோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி ஒரு கம்பெனிகளுக்கு வந்து நாங்க ப்ரமோட் பண்ணோம். அப்பதான் இங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். பட் அப்படியான கம்பெனியில இப்படி சனங்கள் கூட இருக்கிற சரிவான இடங்களுக்கு வந்து போடக்கூடாது. போட்டு அதுல இருந்து வர கழிவுகள் அது இது இருந்து எனக்கு பிரச்சனை இருக்கும். அதுல நாய்ஸ் வரும், பெரிய மிஷினில் உடைக்க நாய்ஸ் வரும், பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் படிக்கலாம், அப்படி பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும். இப்படியான கம்பெனியில வந்து ப்ரமோட் பண்ணணும், ஆக்கள் இல்லாத இடங்கள்ல கொண்டு போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சாவச்சேரியில அல்வாயில அந்த புத்தூர் ரோட்ல வந்து பொருளாதார மத்திய நிலைமையோட கட்டி கூட சும்மா நடக்குது. அப்படியான இடங்கள்ல சுத்திர பயம். அப்ப அங்க கொண்டு இப்படி போடைக்குள்ள பொல்யூஷன் ஒன்றும் வராது. அப்ப நாங்க இதோட காய்ச்சிப்படா திங்கள் சேவையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அப்படி கலந்த மாட்டேன் ஆகட்டும். இப்படி வசதி இல்ல வெட்டிகுலா இருந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. வெட்டிகுலாவில் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி அப்ப நான் அங்க 6 பேர் இருக்கணும். முக்கியமாக பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சிருக்கீங்க. எல்லார்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆர்டிலரி அடிக்கலான்னு சொன்னா மட்டும் அந்த கதைங்க நான் அப்ப எடுத்து வச்சு வெட்டிகுலாவுக்கு நான் போயிடாது. இப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலன்னா திருப்பி கடிதம் எழுதிட்டாங்க. எல்லார்ட்டையுமே போனாங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு எனக்கு அது ஒரு நாள் இல்லை. என்ன கணக்கு போடலாம் சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, டாக்டர் அர்ஜுனா இமெயில் சிஸ்டம் இந்த பேஸ்புக்ல போட்டிருக்கேன். DRARJUNAA அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு அது சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும், ஹலோ எப்படி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கோல் எடுக்கிற ஆக்களுக்கும், இங்க வீடு ரீதி வாங்குற ஆக்களுக்கும் எனக்கு போன் நம்பர்ல வித்தியாசம் பண்ணி பிடிக்கல. இதை சும்மா அடிக்கிற ஆக்கள ஹோல் விளாண்டால முக்கியமான ஆக்கள ஹோல் விளையும் நான் மிஸ் பண்ணிடுவேன். அதால அவசரம் வந்தா DRARJUNAA அந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா நான் பண்ணி பார்ப்பேன். இவன் தம்பியும் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தோம், அதான் உடனே நான் பார்த்துருந்தேன். அப்படியான அவசரமானதுல இமெயில் பண்ணுவோம். லோக்கல் நம்பர் வந்து 076-107-106-5 அது லோக்கல் நம்பர். கொரியன் வாட்ஸ்அப் எடுக்கிறார்கள் 077-556-9924 மாறி எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். என்ன எனக்கு கோலை மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கு. இல்ல நான் சொன்னேன் 5 வருஷம் வேலை இருக்கு, அதுக்காக தான் பாலி நினைப்பேன் ஹோல்குள்ள இருக்கு. நாங்கள் இந்த ஒழுங்கையில மின்சார சபை செய்த தூண்களை நிறுத்தியது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு அவருடன் நேரடியாக எமது ஒழுங்கையில் வந்து இது சம்பந்தமாக பார்வையிட்டு இது சம்பந்தமான இதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அது சம்பந்தமாக கலைத்து இதுக்கு ஒரு சரியான முடிவை பெற்று தருவதாக அறிவித்திருந்தார். அவருக்கு நாங்கள் எமது மக்கள் சார்பில் கடமைப்பட்டுள்ளோம்.